எல்லாருக்கும் வணக்கம். 12 ராசிகளின் பயணத்தில் அமைதியான கடலை போல தெரிந்து தனக்குள் ஒரு மிகப்பெரிய எரிமலையை ஒளித்து வைத்திருக்கும் அந்த மர்மமான ஆளுமையை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகும் அந்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. ஏனென்றால் அவர்கள் உங்களை எடை போடவே மாட்டார்கள். நேரடியாக உங்கள் ரகசியங்களை திருடி விடுவார்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? உலகத்திலே எத்தனையோ ராசிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகளை விட அவன் மனதிற்குள் புதைத்து வைத்திருக்கும் ரகசியங்களை மோப்பம் பிடிக்கும் அந்த தீர்க்கமான புத்தி விருச்சிக ராசியினருக்கு பிறப்பிலேயே இருக்கிறது. இதத்தான் சித்தர்கள் விருச்சிக ராசியின் மர்ம ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. துலாமின் ஞானக்கண் நியாயத்தை பார்க்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த விருச்சிக ராசியின் 3வது கண் ஒருவரின் இருண்ட பக்கத்தையும் மற்றும் அவரின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் பார்க்கும். ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்கள் முன்னால் வந்து எப்பேற்பட்ட புனிதர் போல வேடமிட்டாலும் உங்களுடைய அந்த எக்ஸ்ரே போன்ற கண் அவரின் மனசாட்சிக்குள் இருக்கும் கரையை ஒரு நொடியில் துல்லியமாக காட்டிவிடும். உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தந்திரமாக ஒரு வலையை விரிக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். மற்றவர்கள் எல்லாம் அந்த வலையில விழுந்து விடுவார்கள். ஆனால் ஒரு விருச்சிக ராசிக்காரர் மட்டும் அந்த வலையை விரித்தவன் யார், அவன் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவனுக்கே தெரியாமலே அவனை வேட்டையாடுவார். ஏன்னா விருச்சிகம் என்பது ஆழமான நீர் தத்துவம். மேலே அமைதியாக இருக்கும், ஆனால் கீழே ஒரு பெரிய சுழல் இருக்கும். இவன் நம்மிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு எச்சரிக்கை மணியை ஓயாமல் ஒலிக்கும். இது ஏதோ சந்தேகம் கிடையாது நண்பர்களே. இது விருச்சிக ராசிக்கு போர்க்கடவுளான செவ்வாய் பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம். செவ்வாய் என்றால் வேகம் மட்டுமல்ல, அது ஒரு இலக்கை துல்லியமாக தாக்கும் சக்தி. இவர்களின் ஒரு முகம் மௌனமான மர்மமாக தெரியும். ஆனால் இவர்களின் இன்னொரு முகம் எதற்கும் அஞ்சாத ஒரு மகா வீரனாக இருக்கும். ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த ஊடுருவும் திறன் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்களின் அந்த அதீத உணர்ச்சி வசப்படுதலாலும் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்தாலும் தங்களை தாங்களே வருத்திக் கொள்கிறார்களே. அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான ஊடுருவும் திறனை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் உயிருக்கு உயிரான நண்பனா அல்லது பின்னால் நின்று குத்த காத்திருக்கும் துரோகியா என்பதை ஒரே நொடியில் கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிட காணொளியில் விருச்சிக ராசியின் அந்த மர்மமான ஞான கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த செவ்வாய் மற்றும் கேதுவின் ரகசியங்களை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். வாங்க விருச்சிகத்தின் அந்த மர்மமான ஆழங்களுக்குள்ள போகலாம். விருச்சிகத்தின் நீர் தத்துவம் மற்றும் செவ்வாயின் ஊடுருவும் புத்தி. நண்பர்களே, விருச்சிக ராசியின் அந்த அசாத்தியமான மர்மத்திற்கும் ஊடுருவும் திறனுக்கும் பின்னால் இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். 12 ராசிகளிலேயே விருச்சிகம் என்பது நீர் தத்துவம் கொண்ட ராசி. ஆனால் இது கடலோ அல்லது நதியோ அல்ல. இது ஒரு ஆழமான கிணறு அல்லது உறைந்த எரிமலை குழம்பு போன்ற நீர் தத்துவம். நீர் தத்துவம் அமைதியான ஆழம். விருச்சிகம் என்பது ஒரு நிலையான நீர் தத்துவம். மேலே பார்த்தால் தடாகத்தை போல அமைதியாக தெரியும். ஆனால் அதன் ஆழத்தில் எப்பேற்பட்ட ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பது அந்த நீருக்கு மட்டுமே தெரியும். அதே போலத்தான் விருச்சிக ராசிக்காரர்களின் புத்தியும். இவர்களின் அந்த மர்ம ஞானக்கண் ஒரு விஷயத்தின் மேலோட்டமான பேச்சை பார்க்காது. அந்த பேச்சுக்கு அடியில் இருக்கும் உணர்ச்சிகளின் ஓட்டத்தை கவனிக்கும். இவன் சிரித்து பேசுகிறான், ஆனால் இவன் கண்கள் ஏன் ஒரு விதமான வஞ்சகத்தோடு மின்னுகிறது என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு நீர்மூழ்கி கப்பலைப் போல உண்மையை நோக்கி பாயும். செவ்வாய் பகவான் வழங்கும் வேட்டை விசை. விருச்சிக ராசிக்கு அதிபதி வீரம் மற்றும் விவேகத்தின் நாயகனான செவ்வாய் பகவான். மேஷத்தில் செவ்வாய் வெளிப்படையான போர்க்குணத்தை கொடுத்தால் விருச்சிகத்தில் அவர் மறைமுக தாக்குதலை கொடுக்கிறார். இவர்களின் மூளை ஒரு துப்பறியும் நிபுணர் போல செயல்படும். ஒரு மர்மமான முடிச்சை அவிழ்ப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் பயந்து ஒதுங்குவார்கள். ஆனால் விருச்சிக ராசியினர் அந்த பிரச்சனையின் வேறு எது, அதை எப்படி அடியோடு அழிப்பது என்று திட்டம் போடுவார்கள். அந்த திட்டமிடலில் தான் இவர்களின் ஞானக்கண் மகா சக்தியாக மாறுகிறது. எக்ஸ்ரே பார்வை எனும் கவசம். விருச்சிக ராசியினருக்கு பிறப்பிலேயே மனிதர்களின் ஆன்மாவை வாசிக்கும் திறன் உண்டு. இதனால்தான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும் போதே இவன் சொல்ற விஷயத்துல எவ்வளவு நேர்மை இருக்கிறது, எவ்வளவு அழுக்கு இருக்கிறது அப்படின்ற எடை போடும்.
ஒரு நபர் உங்களிடம் வந்து மிக விசுவாசமாக நடிப்பார். ஆனால் அவர் சொல்ற ஒரு சிறு வார்த்தை அல்லது ஒரு சிறு உடல் அசைவு உங்கள் காதுகளில் ஒரு அபாயச் சங்கை முழங்கும். இவன் நம்மை வசியப்படுத்த பார்க்கிறான், இவன் வலையில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்று உங்கள் உள்ளுணர்வு ஒரு எச்சரிக்கை மணியை ஓயாமல் ஒலிக்கும். ரகசியங்களை பாதுகாக்கும் மற்றும் கண்டறியும் கலை. விருச்சிக ராசியினருக்கு தங்களின் ரகசியங்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ மற்றவர்களின் ரகசியங்களை கண்டறிவதில் அவ்வளவு ஆர்வம் உண்டு. இவர்களின் ஞானக்கண் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடிச் செல்லும். ஒரு பொய்யன் உங்கள் முன்னால் நிற்கும்போது அவனது பேச்சில் இருக்கும் தாளலயத்தில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் கூட உங்கள் ஞானக்கண்ணிற்கு தப்பிக்க முடியாது. எதிரிகள் எங்கே தவறு செய்வார்கள் என்று காத்திருந்து சரியான நேரத்தில் அவர்களை வீழ்த்தும் அந்த காத்திருக்கும் கலைதான் விருச்சிகத்தின் மிகப்பெரிய பலம். மரணம் மற்றும் மறுபிறப்பு எனும் மாற்றம். விருச்சிக ராசி என்பது மாற்றங்களுக்குரிய ராசி. ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதிலிருந்து புதிய ஒன்றை உருவாக்குவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களின் ஒரு பார்வை போதும் பொய்களை சுட்டெரித்து உண்மையை வெளியே கொண்டு வர. அந்த பார்வையில் இருக்கும் தீவிரம்தான் விருச்சிகத்தின் அத்தனை மர்மங்களுக்கும் சாவி. என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது, அப்படி முயன்றால் அவர்களின் வீழ்ச்சி நிச்சயம் என்பது இவர்களின் மறைமுக முழக்கம். நண்பர்களே, உங்கள் ஊடுருவும் திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பதால் சில நேரங்களில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாமல் போகலாம். உங்களிடம் யாராவது மிக திறமையாக நடித்து அதை உங்கள் அந்த எக்ஸ்ரே புத்தியால் நீங்கள் ஒரு சிறு கன்சிமெட்டிலை வைத்து பிடித்த அனுபவம் உண்டா? இவன் பேச்சில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதே என்று உங்கள் உள்மனம் சொன்னதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அந்த அனுபவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா உங்கள் மர்மம் தான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. சித்தர்கள் கூறும் மர்ம சித்தி விருச்சிக ராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக ஆழமான ஒரு மர்மமான குகைக்குள் நுழைவதை போன்ற ஆன்மீக பகுதிக்கு வந்திருக்கிறோம். விருச்சிக ராசியினருக்கு பிறப்பிலேயே அந்த ஊடுருவும் புத்தியும் ரகசியங்களை கண்டறியும் திறனும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றி மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரபஞ்ச ரகசியங்களை அறிவது? சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே விருச்சிக ராசியினருக்காகவே சில அபூர்வ ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனர். மூலாதார மற்றும் ஆக்ஞா சக்கரத்தின் தீவிரம். நமது உடலில் இருக்கும் மூலாதார சக்கரம் உயிர் சக்தி மையம் மற்றும் நெற்றி பகுதி ஆக்ஞா சக்கரம் ஞான மையம் ஆகிய இரண்டுக்கும் விருச்சிக ராசியினரிடம் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. விருச்சிக ராசி என்பது செவ்வாய் மற்றும் ஞானக்காரகனான கேதுவின் ஆதிக்கம் பெற்றது. கேது என்றால் மறைபொருள். சித்தர்கள் சொல்கிறார்கள், அடங்கி இருப்பவன் கடலையும் ஆழ்வான். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் மௌனத்தை பயன்படுத்த தொடங்குகிறார்களோ அப்போது அவர்களின் அந்த மர்ம ஞானக்கண் விழித்துக் கொள்ளும். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், நீங்கள் அமைதியாக ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர் உங்களை பார்த்து பயந்து உண்மையை உளறிவிடுவார். குண்டலினி சக்தியும் பாம்பு தத்துவமும். சித்தர்கள் விருச்சிக ராசியினரை குண்டலினி சக்தியின் காவலர்கள் என்கிறார்கள். விருச்சிகத்தின் சின்னமே தேள், ஆனால் அதன் ஆன்மீக சின்னம் பாம்பு. பாம்பு எப்படி தன் சட்டையை கழற்றி புதுப்பித்துக் கொள்ளுமோ அப்படி விருச்சிக ராசியினர் ஒவ்வொரு பெரிய தோல்விக்கு பிறகும் ஒரு புதிய மனிதனாக பிறப்பார்கள். உங்களுக்கு ஒரு நபரை பார்த்து சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு மர்மமான பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது உங்கள் முதுகெலும்பை கவனியுங்கள். விருச்சிக ராசியினருக்கு ஒரு உண்மை தெரிய வரும்போது அவர்களின் உடலில் ஒரு விதமான அதிர்வு அல்லது குளிர்ச்சி ஏற்படும். இந்த பயிற்சியை சரியாக செய்தால் எதிரில் இருப்பவர் எவ்வளவு பெரிய மாயாஜாலம் செய்தாலும் அவரின் முகமூடியை நீங்கள் ஒரு பார்வையில் கிழித்து விடலாம். ஊடுருவும் தியானம் தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் விருச்சிக ராசியினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்கிறார்கள். இது உங்கள் மனதை ஒரு லேசர் போல கூர்மையாக்கி உண்மைகளை ஊடுருவச் செய்யும். இருள் தியான பயிற்சி. விருச்சிக ராசிக்கு உகந்த நிறம் அடர் சிவப்பு மற்றும் கருப்பு. ஒரு இருட்டறையில் அமர்ந்து ஒரு சிறு மெழுகுவர்த்தி ஒளியை மட்டும் பாருங்கள். பின்பு கண்களை மூடி அந்த ஒளியை உங்கள் புருவ மத்தியில் நிலைநிறுத்துங்கள். உங்கள் எண்ணங்கள் எப்போது அந்த ஒளியில் கரைகிறதோ அப்போது உங்கள் மர்ம ஞான கண் விழித்துக் கொள்ளும். இந்த பயிற்சி உங்கள் கண்களுக்கு ஒரு விதமான காந்த சக்தியை தரும். நீங்கள் ஒருவரை பார்த்தாலே அவரின் கடந்த காலம் மற்றும் எதிர்கால திட்டங்களை உங்கள் புத்தி ஒரு திரைப்படம் போல பார்த்துவிடும். மௌனத்தை ஆயுதமாக மாற்றும் வித்தை. விருச்சிக ராசியினருக்கு பேச்சு குறைவு, ஆனால் அதன் வீச்சு அதிகம். சித்தர்கள் சொல்வது என்னவென்று தெரியுமா? பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனமே அதிக உண்மைகளை சொல்லும். நீங்கள் ஒருவரை எடை போடும் முன் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள்.
வெறும் மௌனத்தோடு அவரின் கண்களை பாருங்கள். அப்போது உங்கள் மர்ம ஞானக்கண் அவரின் ஆன்மாவில் இருக்கும் பயத்தையும் குற்ற உணர்வையும் கண்டுபிடிக்கும். இதுதான் விருச்சிகத்தின் ரகசிய பலம். மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் மர்மமாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது அந்த புதிரை விடுவிக்கும் விடையாக மாறும். இந்த திறமைதான் உங்களை ஒரு சிறந்த துப்பறியும் நிபுணராகவும் ஆராய்ச்சியாளராகவும் மாற்றுகிறது. செவ்வாயின் வீரம் மற்றும் வேர் ரகசியம். செவ்வாய் இரத்தத்திற்கு அதிபதி என்பதால் விருச்சிக ராசியினர் உணர்ச்சிகளில் சமநிலை இழக்கும் போது அவர்களின் அந்த ஆய்வு புத்தி திசை மாறி பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டும். சித்தர்கள் இதற்காக கீழா நெல்லி அல்லது கசப்பு தன்மை கொண்ட உணவுகளை சேர்த்துக் கொள்ள சொல்கிறார்கள். இது உங்கள் பித்தத்தை குறைத்து உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும். மனம் சமநிலையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் அந்த பயங்கரமான உண்மைகளை தாங்கும் வலிமை உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, விருச்சிக ராசியினர் பல நேரங்களில் தங்களை தாங்களே ஒரு சாதாரண மனிதனாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உங்கள் புத்தி ஒரு சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தும் அல்லது உருவாக்கும் வலிமை கொண்டது. உங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு துரோகத்தை அல்லது ஒரு மர்மமான சம்பவத்தை உங்கள் புத்தி ஒரு சிறு துப்பை வைத்து கண்டுபிடித்த அனுபவம் உண்டா? இவன் பின்னால் இருந்து குத்துகிறான் என்று உங்கள் உள்ளுணர்வு சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த அதிசயமான சம்பவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்கள். ஏன்னா இது வெறும் ஜோதிடம் அல்ல, இது உங்களுக்குள் இருக்கும் மர்ம அறிவியல். துரோகிகளையும் பின்னால் நின்று குத்தும் எட்டப்பர்களையும் அடையாளம் காண விருச்சிக ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள். நண்பர்களே, இப்போது நாம் விருச்சிக ராசியின் அந்த மர்ம ஞான கண்ணனின் மிக ஆபத்தான மற்றும் அவசியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் உயிரை கொடுக்கும் நண்பனா அல்லது உங்கள் பலவீனத்தை தேடும் ஒரு மறைமுக எதிரியா என்பதை உங்கள் புத்தி எப்படி 5 வழிகளில் உங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று பார்ப்போம். இதை நீங்கள் கவனிச்சாலே போதும், எப்பேற்பட்ட சதிகாரனிடமிருந்தும் நீங்கள் தப்பித்து விடலாம். அளவுக்கு அதிகமான ஆர்வமும் கேள்விகளும் விருச்சிக ராசியினருக்கு தங்களின் ரகசியங்களை பாதுகாப்பது மிக முக்கியம். இதை அறிந்தே ஒரு துரோகி உங்களை நெருங்கி வந்து உங்களை பற்றியும் உங்கள் திட்டங்களை பற்றியும் மிக நுணுக்கமாக கேள்விகள் கேட்பான். நீ அடுத்து என்ன செய்ய போகிற? உனக்கு யார் உதவி செய்கிறார்கள் என்று அக்கறை காட்டுவது போல நடித்து உங்கள் தகவல்களை திருட முயல்வான். உங்கள் மர்ம ஞானக்கண் அப்போது விழித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஏன் நம் எல்லைக்குள் இவ்வளவு தூரம் நுழைகிறான் என்று உங்கள் ஆழ்மனம் எச்சரிக்கும். விருச்சிகத்தின் ரகசியத்தை திருடுபவன் ஒருபோதும் உங்கள் நண்பனாக இருக்க முடியாது. கண்களில் மின்னும் ஒருவிதமான பதற்றம் அல்லது பொறாமை. விருச்சிக ராசியினருக்கு ஒருவரின் கண்களை பார்த்தே அவரின் இதயத்தை வாசிக்கும் திறன் உண்டு. ஒரு நபர் உங்களிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது அவரின் உதடுகள் வாழ்த்தும், ஆனால் கண்கள் ஒரு நொடி சுருங்கும் அல்லது அதில் ஒரு மின்மினி பூச்சி போன்ற பொறாமை தீ மின்னும். உங்கள் ஞானக்கண் அந்த ஒரு வினாடி மாற்றத்தை பிடித்துவிடும். இவன் வாய் வாழ்த்துகிறது ஆனால் மனம் எரிகிறது என்று உங்கள் ஊடுருவும் புத்தி உடனே அவனை கருப்பு பட்டியலில் சேர்த்துவிடும். உங்களை புகழ்ந்து மற்றவர்களை பழிவாங்கும் பேச்சு. துரோகிகள் உங்களை வசப்படுத்த பயன்படுத்தும் ஒரு தந்திரம் என்னவென்றால், உங்களை வானளாவ புகழ்ந்துவிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி தவறாக பேசுவார்கள். இதன் மூலம் உங்கள் நம்பிக்கையை பெற முயல்வார்கள். ஆனால் விருச்சிகத்தின் ஞானக்கண் யோசிக்கும், இன்றைக்கு என்னிடம் அவனை பற்றி தவறாக பேசுபவன் நாளை அவனிடம் என்னை பற்றி தவறாக பேச மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? ஒருவன் இன்னொருவரின் ரகசியத்தை உங்களிடம் கொண்டு வருகிறான் என்றால் அவன் உங்கள் ரகசியத்தையும் சந்தைக்கு கொண்டு போவான் என்பதை உங்கள் புத்தி துல்லியமாக கண்டுபிடித்துவிடும். இக்கட்டான நேரத்தில் நழுவும் போக்கு. விருச்சிக ராசியினர் ஆபத்து காலத்தில் துணிந்து நிற்பவர்கள். ஆனால் ஒரு துரோகி உங்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் வரும்போது மட்டும் தந்திரமாக தப்பித்து விடுவான். நான் அப்போது அங்கே இல்லை, எனக்கு தெரியாது என்று நழுவுவான். உங்கள் எக்ஸ்ரே கண் அவனது அந்த நழுவல் போக்கை வைத்தே அவனது உண்மையான முகத்தை கண்டுபிடித்துவிடும். வெற்றியில் பங்கு பெறுபவன் நண்பன் அல்ல, உங்கள் வீழ்ச்சியில் தோள் கொடுப்பவனே உங்கள் ஆள். இதை உங்கள் ஞானக்கண் ஒருபோதும் மறக்காது. உங்கள் உள்ளுணர்வு தரும் குளிர்ச்சியான எச்சரிக்கை. விருச்சிக ராசியினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி உண்டு. ஒரு துரோகி உங்களை நெருங்கும் போது காரணமே இல்லாமல் உங்கள் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி அல்லது ஒருவிதமான அசௌகரியம் ஏற்படும். அந்த நபர் எவ்வளவுதான் நல்லவர் போல நடித்தாலும் உங்கள் மர்ம ஞானக்கண் அவரை நிராகரிக்கும். இவன் அதிர்வு சரியாக இல்லையே என்று உங்கள் ஆழ்மனம் சொல்லும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் மூளை சொல்வதை விட உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். அது ஒருபோதும் பொய் சொல்லாது. நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் வீழ்வது அவர்களின் அறியாமையால் கிடையாது, அவர்களின் அதீத நம்பிக்கை மற்றும் பாசம் எனும் பிடியாலும் தான்.
ஒரு நபர் நச்சுத்தன்மை கொண்டவர் என்று உங்கள் ஞானக்கண் ஒருமுறை காட்டிவிட்டால் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் முதுகை காட்டாதீர்கள். தேள் தன் கொடுக்குகளை பாதுகாப்பது போல உங்கள் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் மிக நெருக்கமாக பழகி பின்னாளில் உங்கள் ரகசியங்களை வைத்து உங்களையே மிரட்டிய அல்லது துரோகம் செய்த அனுபவம் உண்டா? இவன் சரி கிடையாது என்று உங்கள் மனதிற்கு முதலிலேயே தெரிந்தும் நீங்கள் ஏமாந்த தருணம் உண்டா? அந்த பாடத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்கள். ஏன்னா விருச்சிகத்தின் வேட்டை எப்போதுமே துல்லியமானது. விருச்சிக ராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த மர்ம சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் விருச்சிக ராசியின் அசாத்தியமான ஊடுருவும் திறன் மற்றும் அந்த மர்ம ஞான கண்ணனின் சிறப்புகளை பார்த்தோம். ஆனால் எப்பேற்பட்ட கூர்மையான ஆயுதமாக இருந்தாலும் அதை சரியாக கையாளவில்லை என்றால் அது நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அல்லவா? அதே போலத்தான் விருச்சிக ராசியினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்கச் செய்துவிடும். அந்த பலவீனங்கள் என்ன? அவற்றை எப்படி முறியடிப்பது? பழிவாங்கும் எண்ணம் எனும் நெருப்பு. விருச்சிக ராசியினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் ஞாபக சக்திதான். ஆனால் அதுவே பலவீனமாகவும் மாறிவிடும். யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் செய்துவிட்டால் அதை உங்கள் ஞானக்கண் ஒருபோதும் மறக்காது. ஆனால் அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீங்கள் பழிவாங்க துடிக்கும் போது உங்கள் ஆற்றல் வீணாகிறது. பழிவாங்கும் எண்ணம் என்பது நீங்கள் குடிக்கும் விஷம், ஆனால் அது எதிரியை சாகடிக்கும் என்று நீங்கள் நினைப்பதை போன்றது. கோபம் மற்றும் வஞ்சம் உங்கள் ஞானக்கண்ணை மறைத்து உங்களை ஒரு இருண்ட அறைக்குள் தள்ளிவிடும். அதீத சந்தேகம். உங்கள் ஊடுருவும் திறன் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. ஆனால் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் எல்லாரையும் சந்தேகப்படுவீர்கள். ஒரு நல்ல மனிதர் உங்கள் மேல் உண்மையான அன்பு காட்டினால் கூட இதற்கு பின்னால் என்ன சுயநலம் இருக்கும் என்று உங்கள் புத்தி கணக்கு போடும். இந்த அதீத சந்தேகம் உங்களை நேசிப்பவர்களிடமிருந்து உங்களை பிரித்துவிடும். ஒரு கட்டத்தில் உங்கள் ஞானக்கண் எதை பார்த்தாலும் பொய் என்று மட்டுமே சொல்லும் நிலைக்கு தள்ளப்படும். இது உங்களுக்கு நீங்களே இழைக்கும் அநீதி. உணர்ச்சிகளை அடக்கி வைத்தல். நீங்கள் ஒரு எரிமலை போன்றவர்கள். உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்திருப்பீர்கள். வெளியே அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே கொதித்துக் கொண்டிருக்கும். இந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் வெடிக்கும் போது அது உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்து பாதிக்கும். உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளாதது உங்கள் ராஜதந்திரம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்கள் மன ஆரோக்கியத்தை சிதைக்கும் ஒரு மெதுவான நஞ்சு. உங்கள் மர்ம சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த மர்ம ஞானக்கண் எப்போதும் ஒரு லேசர் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக மன்னித்தல் எனும் மகா சக்தி. யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தால் அவர்களை பழிவாங்குவதற்கு பதிலாக அவர்களை கடந்து செல்ல பழகுங்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி அல்ல, உங்கள் மன நிம்மதிக்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய தர்மம். எப்போது நீங்கள் வஞ்சத்தை விடுகிறீர்களோ அப்போது உங்கள் ஞானக்கண் இன்னும் தெளிவடையும். எதிரிகளை புறக்கணிப்பதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இரண்டாவதாக தனிமை மற்றும் தியானம். விருச்சிக ராசியினருக்கு தனிமை என்பது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அந்த தனிமையை சிந்திப்பதற்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ பயன்படுத்தாமல் தியானத்திற்கு பயன்படுத்துங்கள். தினமும் 20 நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். எப்போது உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் அலைகள் அடங்குகிறதோ அப்போதுதான் உங்களால் பிரபஞ்சத்தின் அரிய ரகசியங்களை உணர முடியும். மூன்றாவதாக செவ்வாய் மற்றும் கேதுவின் அருளை பெறுதல். விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த மன வலிமையை தரும். அதே போல ஞானக்காரகனான கேதுவின் அருளை பெற விநாயகர் வழிபாடு மிக அவசியம். சிவப்பு நிறத்தை முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். அது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் மனதை குளிர்ச்சியாக்க வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தையும் பயன்படுத்துங்கள். நான்காவதாக கலையை கற்றுக்கொள்ளுதல். உங்களிடம் இருக்கும் அந்த ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஓவியம், இசை அல்லது எழுத்து போன்ற ஏதாவது ஒரு கலையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாறும்போது உங்கள் ஆளுமை இன்னும் வசீகரமானதாக மாறும். நண்பர்களே, விருச்சிக ராசியினர் இந்த பூமியின் மர்மமான வெற்றியாளர்கள். உங்கள் புத்தி என்பது மற்றவர்கள் நுழைய அஞ்சும் ஒரு மகா சமுத்திரம். உங்கள் அந்த திறமையை சரியான வழியில் பயன்படுத்தினால் உங்களை மிஞ்ச இந்த உலகத்தில் எவருமே இல்லை. வாழ்க்கையில் உங்கள் அந்த ஊடுருவும் கணிப்பால் ஒரு பெரிய ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்த அனுபவம் உண்டா? இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று உங்கள் இதயம் சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த ஆச்சரியமான சம்பவத்தை
கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா விருச்சிகத்தின் மௌனம்தான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி. விருச்சிக ராசியும் கால பைரவரின் கால ரகசிய தத்துவமும். நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்று மேலோட்டமாக தெரிந்தாலும் இந்த ராசியின் ஆழமான மர்மங்களுக்கு பின்னால் ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதுதான் கால பைரவர் தத்துவம். கால பைரவர் காலத்தின் கடவுள், ரகசியங்களின் காவலர். அவரின் வாகனம் நாய். அது எதை குறிக்கிறது தெரியுமா? பல மைல் தூரத்தில் இருக்கும் நுணுக்கமான வாசனையையும் மோப்பம் பிடிக்கும் உணர்வு சக்தி. விருச்சிக ராசிக்காரர்களின் அறிவும் அப்படித்தான். ஒரு நபர் எத்தனை மைல் தூரத்தில் இருந்து உங்களுக்கு எதிராக சதி செய்தாலும் உங்கள் அந்த மர்ம ஞானக்கண் அந்த சதியின் வாசனையை முன்கூட்டியே மோப்பம் பிடித்துவிடும். சித்தர்கள் சொல்வார்கள், இருளில் காண்பவனே ஈசனுக்கு நெருக்கமானவன் என்று. உலகம் தூங்கும் போது விழித்திருப்பவன் பைரவன். அதுபோல மற்றவர்கள் ஏமாந்து போய் உறங்கும் போதும் உங்கள் உள்மனம் மட்டும் விழித்திருந்து உண்மையை வேட்டையாடும். யாராவது உங்களை இருட்டில் தள்ள நினைத்தால் அவர்களுக்கு தெரியாது, இருட்டில்தான் விருச்சிகத்தின் கண் இன்னும் பிரகாசமாக தெரியும் என்று. காலபைரவர் எப்படி ரகசியங்களை காப்பாரோ அப்படி உங்கள் ராஜதந்திரம் உங்கள் பலவீனங்களை மறைத்து பலத்தை மட்டும் வெளியே காட்டும். உங்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்கள் காலத்தின் சுழற்சியில் தாங்களாகவே சிக்கி அழிவார்கள். இந்த தெய்வீக மர்மம் உங்களுக்குள் இருப்பதால் தான் நீங்கள் ஒரு வெல்ல முடியாத ஆன்மாவாக விளங்குகிறீர்கள். 3 வாழ்வியல் களங்களில் விருச்சிகத்தின் ஊடுருவும் ஞானக்கண். களம் 1, துப்பறிதல் மற்றும் ஆராய்ச்சி. நீங்கள் ஒரு தகவலை தேடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்கள் கூகுளில் கிடைப்பதோடு திருப்தி அடைவார்கள். ஆனால் விருச்சிக ராசியினர் அந்த தகவலின் ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்று தோண்டுவார்கள். ஒரு பழைய கோப்பையோ, மறைக்கப்பட்ட ஆதாரமோ, அல்லது ஒருவர் வாய் தவறி சொல்லும் ஒரு வார்த்தையோ, அதை துப்பு துலக்குவதில் நீங்கள் ஒரு வேட்டை நாயைப் போல செயல்படுவீர்கள். உங்கள் வெற்றி உங்கள் வேகத்தில் இல்லை, உங்கள் ஆழமான ஊடுருவலில் இருக்கிறது. எதையும் மேலோட்டமாக பார்க்காத உங்கள் குணமே உங்களை ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக மாற்றுகிறது. களம் 2, மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் அதிர்வுகள். ஒருவர் உங்களை வீழ்த்த திட்டம் போடுகிறார். அதை அவர் யாரிடமும் சொல்லவில்லை. முகத்தில் புன்னகையோடு உங்களை அணுகுகிறார். ஆனால் அவர் உங்களை கடந்து போகும்போது அவரிடமிருந்து வெளிப்படும் அந்த எதிர்மறை அதிர்வை உங்கள் ஞானக்கண்ணுடனே பிடித்துவிடும். இவன் நம்மிடம் பேசும் தொனியில் ஒரு நடுக்கம் இருக்கிறதே, இவன் பார்வையில் ஒரு வஞ்சகம் மின்னுகிறதே என்று உங்கள் உள்ளுணர்வு எச்சரிக்கும். எதிரி கத்தியை தூக்குவதற்கு முன்பே அவனது நிழலின் அசைவை வைத்து அவனது நோக்கத்தை கண்டுபிடிப்பதுதான் விருச்சிகத்தின் அசுர பலம். களம் 3, நெருக்கடி கால மேலாண்மை. ஒரு பெரிய பிரச்சனை அல்லது அழிவு வரும்போது எல்லாரும் பதற்றத்தில் சிதறி ஓடுவார்கள். ஆனால் விருச்சிக ராசியினர் மட்டும் ஒரு இடுகாட்டின் அமைதியோடு அந்த இடத்தை பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? பிரச்சனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக சென்று அதற்கான மரண அடியை தரும் சக்தி உங்களுக்கு உண்டு. நெருப்பில் குதித்து வைரத்தை எடுப்பது போல இக்கட்டான சூழலில்தான் உங்கள் புத்தி மிக கூர்மையாக வேலை செய்யும். அழிவின் விளிம்பில் நின்று வெற்றியை தட்டி பறிப்பதில் விருச்சிகத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. விருச்சிக ராசியின் பித்த கப உடலமைப்பும் உயிர் சக்தி ரகசியமும். சித்த மருத்துவத்தின்படி விருச்சிக ராசி பித்தமும் கபமும் கலந்த ஒரு அபூர்வமான உடலமைப்பை கொண்டது. செவ்வாயின் கடும் வெப்பமும் நீர் தத்துவத்தின் ஆழமான குளிர்ச்சியும் எப்போதும் உங்களுக்குள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கும். இந்த தீவிரமான ஆற்றல் சமநிலைதான் உங்கள் மூளையை எப்போதும் ஒரு எக்ஸ்ரே மெஷின் போல விழிப்புடன் வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் சித்தர்கள் ஒரு பெரிய எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். உங்கள் பழிவாங்கும் எண்ணமோ அல்லது அதீத கோபமோ உங்கள் கட்டுப்பாட்டை மீறும்போது உங்கள் உடலில் பித்தம் எக்கச்சக்கமாக கூடிவிடும். அது உங்கள் ஞானக்கண்ணை மறைத்து உங்கள் அறிவை மழுங்கச் செய்துவிடும். இதனால் தான் விருச்சிக ராசியினர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான நபர்களை நம்பி ஏமாறுகிறார்கள். உங்கள் உயிர் சக்தியை பாதுகாக்க தினமும் திரிபலா அல்லது நன்னாரி போன்ற குளிர்ச்சி தரும் மூலிகைகளை சேர்த்துக் கொள்வதும் ஆழமான பிராணாயாமம் செய்வதும் மிக அவசியம். எப்போது உங்கள் உணர்ச்சிகள் சமநிலை அடைகிறதோ அப்போது உங்கள் மர்ம ஞானக்கண் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் உங்களுக்கு திறந்து காட்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து மகா ஞானியாக மாறும் தகுதி பெற்றவர்கள். நண்பர்களே, நாம் இப்போது விருச்சிக ராசியின் அந்த மர்மமான ஆழமான சமுத்திர பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்கச் சொல்கின்றன. விருச்சிக ராசி என்பது வெறும் அமைதியான ராசி அல்ல. அது இந்த உலகத்தின் இருண்ட பக்கங்களையும்
மறைக்கப்பட்ட உண்மைகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர பிறந்த மர்ம ஞான கண் கொண்ட ஒரு போராளி. செவ்வாய் மற்றும் கேதுவின் ஆசி பெற்ற நீங்கள் இந்த பூமியின் எக்ஸ்ரே கருவி போன்றவர்கள். உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் எப்பேற்பட்ட புனித வேடமிட்டாலும் உங்கள் அந்த ஊடுருவும் மர்ம பார்வை அவரின் இதயத்தில் ஒளிந்திருக்கும் சிறு கரையை கூட ஒரு நொடியில் உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடும். மற்றவர்கள் துரோகிகளின் வலையில் விழுந்து தவிக்கும் இடத்தில் நீங்கள் அந்த வலையையே அறுத்து எரிந்துவிட்டு ஒரு வெற்றியாளராக நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆனால் இந்த அசாத்தியமான மர்ம சக்தியை நீங்கள் எப்போதும் தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்கள் ஆன்மாவில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். 1. பழிவாங்கும் எண்ணம் எனும் நெருப்பை உங்கள் இதயத்தில் வளர்க்காதீர்கள், அது உங்களையே சுட்டெரித்துவிடும். 2. அதீத சந்தேகம் கொண்டு நல்ல உறவுகளை இழந்து விடாதீர்கள். எப்போது நீங்கள் மௌனமாக இருந்து உலகத்தை கவனிக்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும். வாழ்க்கையில் பல முறை நீங்கள் புரியாத மனிதர்கள் என்றும் ஆபத்தானவர்கள் என்றும் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஆழமான கடலில்தான் முத்துக்கள் கிடைக்கும். அதே போல உங்கள் ஆழமான மௌனத்தில்தான் உண்மைகள் கிடைக்கும். உங்கள் அந்த மன வலிமையும் எதற்கும் அஞ்சாத குணமும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக மாற்றப் போகிறது. இனி உங்கள் பாதையில் யாராவது துரோகம் செய்ய துணிந்தால் உங்கள் அந்த மர்ம ஞானக்கண் ஒரு பைரவரின் வாளாக மாறி உங்களை காக்கும். அந்த கால பைரவரின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு கவசமாக இருந்து உங்களை வழிநடத்தும். இந்த தகவல்கள் உங்கள் இதயத்திற்கு ஒரு புதிய அக்னி சக்தியை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் ஊடுருவும் கணிப்பால் அல்லது அந்த மர்மமான உள்ளுணர்வால் ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் முன்கூட்டியே கண்டுபிடித்த அந்த த்ரில்லான் தருணத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா விருச்சிகத்தின் வேட்டை ஒருபோதும் தோற்காது. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த மர்ம ரகசியங்கள், உண்மையே இறுதி வெற்றி, அந்த பைரவ பெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் கால பைரவாய நம. நன்றி, வணக்கம்.